Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கான மேட்ச் நம்ம யாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா கனடா vs அயர்லாந்து. ஸோ இந்த மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துருவோம். இந்த மேட்சை நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். நம்ம வின் பண்ண அமௌண்ட் வந்து 1000 தான் இருந்திருக்கும். ஸோ இந்த இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரு டீம் எல்லோரும் பாருங்கள், குரு டீமில் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டீம் கிளிக் பண்ணுறேன். இதில் பாருங்கள், எல் டக்கர், நோவா, பஜ்வா, இந்த மாதிரி ஒரு 1 2 3 4 பிளேயர் தான் இந்த டீமில் சூஸ் பண்ணியிருப்பாங்க. அயர்லாண்டில் 4 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க, கனடாவில் 7 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கனடாவில் 2 பேர், கனடாவில் 2 பேர் யாருன்னு பார்ப்போம். ஹெய்க்லர் அண்டு சனா, இந்த 2 பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து அயர்லாந்து இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்காங்க. இங்கே அயர்லாண்டில் 7 பேர், இங்கே கனடாவில் 4 பேர், இங்கே பாருங்கள் 8 3. ஸோ இந்த மாதிரி தான் டீம் ப்ரிடிக்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்கள மோஸ்ட் ஆஃப் த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா அடர் அண்டு எல் டக்கர், ஜோ லிட்டில். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ணுறாங்க. ஸோ இவங்கள நீங்கள் பிக் பண்ணால் மேட்சஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கனடா கன்டினியூஸாக லாஸ். இங்கே பாருங்கள், அயர்லாண்டு லாஸு வின்னு லாஸ். ஸோ 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அயர்லாண்டுக்கு இருக்குது. ஸோ அவங்க வின் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இதில் வந்து யார் அதிகமான லாஸ்ட் மேட்ச்சில் அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம்னா, சனா, அடர், சஃபர், எல் டக்கர் அண்ட் கெட்டான், ஜோ லிட்டில். ஸோ இந்த 6 பிளேயரை மஸ்ட்டாக பிக் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துக்குங்க, இந்த 6 பிளேயரை மஸ்ட் பிக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேட்டிங் ஆர்டரில் இந்த 6 பேர், இந்த 6 பேரில் யாரை நம்ம ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னா, பிரகட் சிங்கை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு டீம் போட போகிறோம். இப்போ நம்ம டீமை ப்ரிடிக்ட் பண்ணுவோம், கிரியேட் பண்ணுவோம். பவுலர்ஸில் பாருங்கள், பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், பவுலர், பேட்ஸ்மேன். இதில் மொத்தம் 6 பேர் இருக்காங்க. இங்கே பாருங்கள், பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் அண்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இதில் 2 இடத்துல யார் வந்திருக்கான்னு பார்த்தோம்னா எல் டக்கர். அதுக்கப்புறம் வேறு யார் 2 இடத்துல வந்திருக்கா? இல்லை, வேறு யாரும் இல்லை. ஸ்ட்ரில்லிங், சஃபர், ஜான்சன். ஓகே. ஸோ இந்த 6 பிளேயரை நம்ம அந்த 11 பேரை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம இப்போ டீம் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு இது வந்து நம்ம நம்ம வந்து நேமை நோட் பண்ணிக்கலாம். சனா, சஃபர், அடர். ஓகே. இதில் நம்ம விக்கெட் கீப்பரில் யாரை பார்த்தோம்? எல் டக்கர். அதுக்கப்புறம் ஸ்ட்ரில்லிங், கெட்டான், ஜான்சன். அதுக்கப்புறம் அடர், லிக்டர், சஃபர், பிரகட் சிங், ஜோ லிட்டில், சனா அண்ட் கார்டன். ஸோ இந்த மாதிரி நம்ம டீம் பிக் பண்ணியிருக்கோம். இவங்களோட பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துருவோம். பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இதில் 80% இவர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரை பாருங்கள், 58, 62, 25. ஸோ நீங்கள் எல்லாருமே சூஸ் பண்ணுறது என்னென்னா, இந்த டாப் ஆர்டரில் சூஸ் பண்ணுவீங்க தவிர இவங்க சூஸ் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இங்கே பவுலர்ஸில் 80, ஒரு 22. ஸோ நான் இப்போ டீம் தான் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், 4 பேர் இதுலேயும் 7 பேர் இதுலேயும் போட்டிருக்கேன். கனடாவில் 7 பேர், அயர்லாண்டில் 4 பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நம்ம ஓகே, இந்த டீம் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். கேப்டன், வைஸ் கேப்டன் யார் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமான பர்சன்டேஜ் உள்ளவங்களால போடுறோன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஜோ லிட்டில் எனக்கு இந்த வாட்டி தோணுது. சரி ஓகே, நம்ம இதுலேயே போட்டுருவோம். பேக்கப் எதுவும் போடணுமான்னு கேட்குது. நான் இப்போதைக்கு நம்ம பேக்கப் எதுவும் போட வேணாம். ஸோ நம்மளோட டீம் போடுறது முன்னாடி நம்ம சூஸ் பண்ண டீமோட பார்த்துருவோம், நம்ம போட்டிருக்க ஆள்லாம் கரெக்டானு பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நான். ஓகேவா. ஓகே. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸோ இவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆர்டரில் இவங்க சூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தீவால். ஓகே, இப்போ நம்ம சூஸ் பண்ண பிளேயர்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இன்றைக்கான மேட்ச்க்கான பிளேயர்ஸ் இவங்க தான் நம்ம டீமில். ஸோ ஓகேவா, நான் வந்து யாரோட வென்யூ பற்றியோ இதெல்லாம் பற்றி சொல்லலை. எக்ஸாம்பிள் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு டீம் அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த டீமோட
ப்ரிடிக்ஷன் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் மேட்சோட ப்ரிடிக்ஷன் படி பார்த்து தான் நம்ம டீம் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஜான்சன் விக்கெட் கீப்பரில் எல் டக்கர் இருக்கார். ஓகேவா? ஸோ இங்கே வந்து விக்கெட் கீப்பர் யார் இருக்கா? வேறு யாராவது விக்கெட் கீப்பர் யாராவது இருக்காங்களா? நோவா வந்திருக்காரா? மோவன் வந்திருக்கா? வரல. ஓகே, ரெண்டுலேயுமே வரல. ஓகே, பேட்டிங்கில் ஸ்டெர்லிங், கெட்டான், ஜான்சன். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் உள்ள பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பிக்சர் சூஸ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பிக்சர் எடுத்துக்கிறேன். ஜான்சன், திவால், பகத்சிங். ஓகே, இந்த பிளேயரை ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணி முடிச்சிடுறேன். ஜான்சன், திவால், பகத்சிங் எங்கே இருக்கார்? ஆல்ரவுண்டரா? பகத்சிங் இருக்கார். ஸோ ஓகே, இந்த நம்ம பிளேயரை சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, வேறு யார்? ஸ்டில்லிங், பர்பிளின். ஓகேவா? இந்த 5 பேர் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 6 பேர் சூஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த இமேஜில் சனா, சஃபர், கிட்டோன். இல்லை வந்து சனா எங்கே இருக்காருன்னு பார்ப்போம். சனா ஓகே, பவுலர்னு நினைக்கிறேன். சனா இருக்கார். சஃபர், கிட்டோன், ஜே லிட்டில். வேறு யார் இருக்கா? அதில் வேறு யார் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம்? எம் அடேர். ஓகே, ஸோ இந்த டீம் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள், 6க்கு 5ங்கிற ஈஸ்டில் நம்ம போட்டிருக்கோம். கனடாவில் 6 பேர், அயர்லாண்டில் 5 பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் நம்ம போட்டிருக்கோம். அந்த ஒரு டீம் போடுங்க, இந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் போடுங்க. ஸோ இந்த மாதிரி டீம் மாற்றி போடும்போது தான் நம்ம வின் பண்ணுற சான்சஸ் அதிகமாக இருக்குண்ணே. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனா டக்குன்னு சேஞ்ச் எது இருந்ததுன்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கன்னு நான் பார்க்கறதுக்காக தான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு டீம் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள். இதில் யார் கேப்டன், வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா சேம் தாங்க, அடர். அண்டு ஒரு சேஞ்சுக்கு நம்ம வேறு யாராவது கொடுக்கலாம் அப்படின்னா ஓகே, ஜெயல். யார் அதிகமான பர்சன்டேஜ் வேறு யார் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 4.36, 4.29. ஸோ ஓகே, நம்ம இதுவரை கொடுத்து பார்ப்போம். ஸோ இந்த பாருங்கள், இவர் வந்து ஓகே, இதில் பாருங்கள் 5% இருக்கார். இவர் 12% இருக்கார். ஸோ ஓகே, நம்ம எல்லாரும் கொடுக்காம ஒரு சேஞ்சஸ்க்காக அவர் கொடுப்போம். ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு டீம். இதில் பேக்கப் எல்லாம் போடல, நான் இதுதான் டீம் போட்டிருக்கேன். ஸோ இந்த டீம் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இதில் கான்டெஸ்ட்டில் வந்து 59 என்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ 39, அதுக்கப்புறம் 45, 1.5 lakhs போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டீம் நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா பேட் பால் 11ல் நீங்கள் வந்து இந்த பாருங்கள், ஒரு நிமிஷம் ஓப்பன் ஆகட்டும். கனடா vs அயர்லாந்து. இந்த இதில் 3 டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ரேண்டமாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ரேண்டமாக சூஸ் பண்ணுறேன். நான் வந்து பர்சன்டேஜ் அதிகம் உள்ளவங்களை மட்டும் ஒரு டீம் போடுறேன். ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஒரு டீம். ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும் ஜோ லிட்டில், சனா 2 பேர் எடுத்திருக்கேன். வேறு யாரையுமே பவுலர்ஸ் எடுக்கல. 2 பேர் போட்டு பவுலர் 2 பேர் கேப்டன், வைஸ் கேப்டன் கொடுக்குறேன். சரி, பவுலர் கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டெர்லிங் அவர் கொடுத்துட்றேன். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 3 டீம் இதில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் விஷன் லெவலில் நீங்கள் தலையை பார்த்தீங்களா? நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, இங்கே பாருங்கள், 2000 ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு டீம் போட முடியும், ஃப்ரீ டீம் போட முடியும். ஸோ இதுலேயும் நீங்கள் ஒரு டீம் ஃப்ரீ டீம் போடுங்க, அதுலேயும் ஒரு டீம் ஃப்ரீ டீம் போடுங்க. ஸோ இந்த மாதிரி போடும்போது தான் நீங்கள் ஒரு வின்னிங் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரே மாதிரி டீம் போடாதீங்க. ஒரு டீமுக்கு 2 டீம் டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்போ பார்த்தாலும் நம்ம சூஸ் பண்ணுறது, இப்போ நம்மளுக்கு தெரியாத பிளேயர்ஸாக இருப்பாங்க.
இவங்களாம் வந்து இப்போ வந்து இதில் ஐபிஎல்ல விளையாண்டுருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போனோன்னா யார் யாரெல்லாம் அதிகமான ஸ்கோரில் இருக்காலோ அவங்கள சூஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியலாக வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக. ஸ்டெர்லிங் நான் அந்த வாட்டி கேப்டனாக போடுறேன். இந்த இடத்துல பவுலர் வந்து ஜோ லிட்டில் கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு டீம் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், டீமில் பாருங்கள் 60:5 ரேஷியோ, அந்த ரேஷியோ தான் கொடுத்துருக்கேன். கான்டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 0 கான்டெஸ்ட்டில் இருக்கா, இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறேன். ஓகே, ஓடிபி கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. அதுக்கப்புறம் ஃபேண்டாஃபிட்டில் 2 டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க, அந்த டீம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் டீம் ஜாயின் பண்ணி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கோங்க. என்ன நடந்திருக்கு, ஒரு டீம் மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னா இந்த பாருங்கள், இதில் வந்து 1000 rupees கொடுத்து 2 டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 டீம் போடுங்க. லாஸ்ட் மேட்ச் நான் எடுத்து என்னோடய டீமை காட்டுறேன், நான் என்ன பண்ண மிஸ்டேக் அப்படிங்கிறத காட்டுறேன். யூஎஸ்ஏ பாகிஸ்தானில் நான் டீம் போட்டேன். என்னோடய பாயிண்ட் பாருங்கள் 458, டீம் 458. ஃபஸ்ட்டு உள்ள டீமுக்கும் எனக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு உள்ளது 647. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 பிளேயருக்கும் 4 பிளேயர் சூஸ் பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானில் வெறும் 4 பிளேயர் சூஸ் பண்ணியிருக்காரு. கேப்டனாக சம்மந்தமே இல்லாமல் ஒரு பவுலரை போட்டிருக்காரு பாருங்கள். நம்ம எல்லாமே பி எக்ஸாம் போட்டிருப்போம். இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா பி எக்ஸாம் போட்டிருப்பேன். ஸோ அவர் 108 பாயிண்ட் வந்து ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஆனால் எனக்கு வந்து வின்னிங் ப்ரைஸ் வரல. இதில் யார் யார் எனக்கு விளையாடல அப்படின்னா ஆண்டர்சன் விளையாடல, என்சன் விளையாடல, ஹச்சிங் விளையாடல. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிளேயர் விளையாடுறதால எனக்கு வந்து 100 பாயிண்ட் கம்மியானதால் நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணாமல் முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 பிளேயர் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். இவர் பவுலர் வைஸ் கேப்டன் யாரை பார்த்தீங்கன்னா டைலர், சம்மந்தமே இல்லாமல் போட்டுப்பார். நீங்கள் பாருங்கள், 4 பேர் நல்ல டீமாக இருக்க டீம். எந்த டீம் இப்போ நம்ம இதில் 2 டீம் பார்த்துருப்போம். யூஎஸ்ஏ வந்து இப்போ தான் விளையாடுற டீம், பாகிஸ்தான் ஆல்ரெடி இருக்க டீமுக்கும் நம்ம இப்போ விளையாடுற டீமுக்கும் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம சூஸ் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்எம், கெஜிங் சி அண்ட் நெட்ரோல், இந்த 2 பேர் தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்திருக்காங்க. ஸோ பாருங்கள் 727 பாயிண்ட், நாம் 467 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டீம் போடுங்க. பாகிஸ்தானில் பாருங்கள், நல்லா விளையாடுற டீமில் 1 2 3 4 5 பேர், 1 2 3 4 5 3 பேர் தான் பேட்ஸ்மேன், 2 பேர் பவுலர்ஸ், இப்படி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் டீம் போடுங்க. அப்போ தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ணுற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் டீம் கிரியேட் பண்ண, நல்ல டீமை கிரியேட் பண்ணுங்கள், கிராண்ட் லீக் வின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு கப் முடிவையும் டீம் வந்து நம்ம இப்படி தான் போட போகிறோம். நாளைக்கு மேட்ச் யாருன்னு பார்த்தோன்னா நியூசிலாந்து வித் ஆப்கானிஸ்தான். ஸோ அதுக்கும் நல்ல டீம் போடுங்க. இந்த மாதிரி நம்ம வந்து அதுவும் இல்லாமல் இந்த இதில் 5 என்ட்ரி இந்த சார்ட்னு இருக்கா, இந்த சார்ட்டில் போய்ட்டு நம்ம சச்சின் டெண்டுல்கர் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இதில் வந்து 5 rupees என்ட்ரிலாம் காட்டுங்க. 5 rupees என்ட்ரி இந்த பாருங்கள், கென் விஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு 5 rupees என்ட்ரி காட்டும். அந்த மாதிரி 5 rupees என்ட்ரி உள்ள டீம்லாம் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு சின்ன ப்ரைஸ் வின் பண்ண முடியாதா, ஒரு நாளைக்கு 5 rupees போடுங்க. இந்த மாதிரி டீமும் போட்டுருவாங்க. ஸோ ஏதாவது நீங்கள் பெரிய அமௌண்ட் போடலனாலும் சின்ன டீம் போடும்போது நீங்கள் கிராண்ட் லீக் சான்ஸ் அதிகமாக இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு வாட்சிங்.